ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியதும் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பதிவு தான். பொதுவாக அமாவாசை, பௌர்ணமி போன்ற திதிகள் எல்லாமே ரொம்பவே சிறப்பு வாய்ந்த திதிகள். மாதத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த திதிகளில் நம்ம வழிபாடுகள் செய்தோம் அப்படின்னா எண்ணிலடங்காத நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். அதனாலும் இந்த திதிகள்லேயே பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்பவே அற்புதமான ஒரு திதி தாங்க. நல்ல ஒரு அதிர்வலைகள் இருக்கக்கூடிய இந்த நன்னாளில் குலதெய்வ வழிபாடு செய்தீங்க அப்படின்னாலும் சிறப்பான பலன்களை எல்லாம் பெற முடியும். ஸோ பௌர்ணமி அப்படிங்கிறது ஒரு சிறப்புக்குரிய நாள். பூமியினுடைய துணைக்கோளான நிலவு முழுமையாக வளர்ந்து முழு வெளிச்சத்தோடு தோற்றமளிக்கக்கூடிய இந்த ஒரு நாளை தான் பௌர்ணமி அப்படின்னு சொல்கிறோம். இதை முழு நிலவு, முழு மதி அப்படின்னு கூட சொல்லலாம். பஞ்சாங்கத்தில் மொத்தமாக 15 திதிகள் இருக்கும். இந்த 15 திதிகளில் வளர்பிறை திதியில் 15ஆவதாக வரக்கூடியது தான் பௌர்ணமி. அதே போல் தேய்பிறை திதியில் 15ஆவதாக வரக்கூடியது தான் அமாவாசை. ஸோ இந்த நாளில் நம்ம சிறப்பான வழிபாடுகள் செய்வதால் எண்ணிலடங்காத நன்மைகள் கிடைக்கும். அதாவது ஒவ்வொரு தமிழ் மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மற்றும் அமாவாசையுமே தனித்துவத்தோடு இருக்கக்கூடியது தான். அதில் நமக்கு பிரபலமாக தெரியக்கூடியது அப்படின்னா சித்ரா பௌர்ணமி. அடுத்ததாக வைகாசி மாத பௌர்ணமி நமக்கு வைகாசி விசாகமாக தெரியும். அடுத்து பார்த்திங்கன்னா ஐப்பசி மாத பௌர்ணமி தான் தெரியும். ஆனால் இதை தவிர்த்து மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமிகளும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது தாங்க. நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான வளங்களும் செல்வங்களும் கிடைப்பதற்கு பௌர்ணமியில் சந்திர தரிசனம் செய்வதும் ரொம்பவே அற்புதமானது. ஸோ இது போல் பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் உங்களுடைய வீட்லேயும் சரி, கோவில்களிலும் சரி, எங்காவது ஒரு இடத்துல நீங்கள் பூஜை செய்யலாம். பௌர்ணமி பூஜை செய்யக்கூடிய பழக்கம் யாருடைய வீடுகளில் இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே பௌர்ணமி திதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சுபமான ஒரு திதி. அதனால தான் இந்த நாளில் திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்கள் கூட நடத்துகிறாங்க. அத்தோடு மட்டும் இல்லாமல் மக்கள் கூடி கொண்டாடப்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் காணப்படுது. உறவுகள் எல்லாம் கூடி நீர்நிலைகளிலும் கரைகளிலும் சென்று பொழுதினை கூடி ஒன்றாக கழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக முன்னோர்கள் கடைபிடிச்சிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது போல் முன்னோர்கள் கடைபிடிச்சிட்டு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான சாஸ்திரங்களும் சம்பிரதாயங்களும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. இந்த பௌர்ணமியில் நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னா இன்னுமே சிறப்பான பலன் கிடைக்குங்க. பௌர்ணமியில் ஒருவேளை நீங்கள் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த நாளில் காலையில் எழுந்து நீங்கள் குளிச்சுட்டு உங்களுடைய விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. உண்ணா நோன்பிருந்து இரவில் பௌர்ணமி திதி வந்ததுக்கப்புறமா நிலாவுக்கு பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் உணவு சாப்பிடணும். ஸோ இது போல் விரதம் இருந்து பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். பௌர்ணமி அப்படின்னா எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியது அடுத்தபடியாக அண்ணாமலையாருடைய ஆலயம் தாங்க. ஸோ பௌர்ணமினாலே நினைவுக்கு வரக்கூடியது கிரிவலம் தான். மனித மனதுக்கும் நிலவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. அதனால தான் ஜோதிட ரீதியாக சந்திரனை மனோகாரகன் அப்படின்னு அழைக்கிறோம். இந்த சந்திரன் மனோகாரகனாக இருக்கிறதுனால பௌர்ணமி தினத்தில் மனம் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைவாக இருக்கும். ஸோ மனம் நிறைந்து இருக்கக்கூடிய இந்த நாளில் நம்ம கிரிவலம் வரும் பொழுது இறையருள் கிடைக்கும். அதோட நிறைய நன்மைகளையும் நம்மளால் அடைய முடியும். நம்ம நினைத்த விஷயங்களும் நிறைவேறும். இதனால் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறையாவது பௌர்ணமி தினத்தில் கிரிவலம் கண்டிப்பாக போகணும். ஸோ இது போல் கொள்கையோடு யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களாம் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் செல்லக்கூடியவங்க வறுமைப்பிடியிலிருந்து மீண்டு தங்களுடைய வாழ்க்கையினுடைய உயர்ந்த நிலையை அடைய முடியும். ஞானம் பெருகும், செல்வம் கிடைக்கும். இது போல் எல்லா வகையான பலன்களும் கிடைப்பதற்கு பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்பவே அற்புதமானது. ஸோ இந்த பௌர்ணமி தினத்தில் நீங்கள் இரவு நேரத்தில் சந்திரனை வழிபாடு செய்யும் பொழுது ஓம் ஹ்ரீம் வம் சந்திர தேவாய நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை தவறாமல் சொல்லி பாருங்கள். சந்திரனுடைய மூல மந்திரங்க. இதை சொல்லும் பொழுது நமக்கு எண்ணிலடங்காத நன்மைகள் எல்லாம் கிடைக்கும். கண்டிப்பாக ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளவு சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய பௌர்ணமி திதியில் கன்னிராசி நபர்களுடைய மாற்றங்கள் எப்படி இருக்குது, கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், அஸ்தம், சித்திரம் 1 மற்றும் 2 ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கிய உங்களுக்கு கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராசியில் கேது பகவானும், தைரிய வீரியஸ்தானத்தில் புதனும், சுகஸ்தானத்தில் சூரியனும், பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரனும், ரணருணரோகஸ்தானத்தில் சனியும், கலஸ்தரஸ்தானத்தில் ராகுவும், பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரமும், லாபஸ்தானத்தில் சந்திரன், செவ்வாய் பகவான் வக்ரம் என அமைஞ்சிருக்காங்க. ஸோ கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி அன்றைக்கி சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு. அடுத்ததாக 18ஆம் தேதி அன்றைக்கி லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு. 28/1/2025 அன்றைக்கி ரணருணு ரோகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் கலஸ்திரஸ்தானத்துக்கு மாறுறாரு. ஸோ இதன் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய பலன்கள் கன்னிராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அற்புதமாக இருக்கும். அதாவது இந்த டைமில் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளையும் மிக மிக சாதுரியமாக கையாள முடியும்.
அதாவது உங்களுடைய யோசனைகள் மற்றவர்கள் கேட்டு நடக்கும்படியாகவும் அனுசரித்து செல்லக்கூடிய வகையிலும் தான் வந்து இருக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களை உதாசீனப்படுத்தினவங்க யாராக இருந்தாலும் மீண்டும் திரும்பி உங்ககிட்ட வந்து வருவாங்க. எதையுமே ஆலோசனை செய்து முடிவெடுங்க. தெய்வ நம்பிக்கைகளில் வந்து இருங்க. சடங்குகள் சம்பிரதாயங்கள் இதிலெல்லாம் உங்களுக்கு நாட்டங்கள் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கும். இதெல்லாம் கடைப்பிடிக்கணும் அப்படின்ற ஒரு கொள்கையோடு வந்து இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான செயல்பாடுகள் உங்களுடைய குடும்பத்திற்கும் மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். மங்களக்காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசியிலே வந்து இருக்கிறாரு. ஸோ நிலம், வீடு, மனை ஆகியவற்றில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் விலகி நன்மைகளானது ஏற்படும். மேலும் இந்த நாட்களில் கன்னிராசி அன்பர்களே, குடியிருக்கக்கூடிய வீட்டை வந்து மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக வந்து மாற்றலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு அதற்கான அமைப்புகள் எல்லாம் ஏற்படும். வேலை இல்லாதவங்க மீண்டும் பணியில் சேரத்துக்கான பொன்னான ஒரு காலகட்டம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டுருங்க. ஏதாவது ஒரு வேலை உங்களுக்காக கிடைக்கும். தொழில்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் மாதம் முழுக்கவே வந்து பணி இருக்கும். ஸோ வேலையில் அதிக அளவுலாம் வந்து உங்களுக்கு லீவ் இருக்காது. சம்பளமும் வந்து பறிப்போகாது. நல்லா கவலைப்பட வேணாம். வேலையாட்களும் பார்த்திங்கன்னா அமைதியாகவே வந்து இருப்பாங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பேர், கீர்த்தி எல்லாம் வந்து சேரும். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கலை அரசியல் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் பொருளாதார வசதிகள் பெருகுவதற்குரிய வாய்ப்புகளானது இப்போ வந்து கிடைக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா புதுசாக சொத்து வாங்குறதுக்கான பாக்கியம் கூட ஏற்படுங்க. கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மனம் பார்த்திங்கன்னா அழைப்பாயும். ஸோ எச்சரிக்கையாக வந்து இருக்கணும். நல்லது. அடுத்ததான் நட்சத்திர ரீதியாக பார்க்கலாம். நட்சத்திர ரீதியாக பார்க்கும்போது கண்டிப்பாக பலன்கள் அப்படிங்கிறது மாறுபாடு அடையும். ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரே நட்சத்திரம் வந்து இருக்கிறது கிடையாது. ஸோ ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்கும். ஸோ உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலைப்பளு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இருந்தாலுமே கூட அதையெல்லாம் உங்களால் செஞ்சு முடிக்க முடியும். இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டுகளும் கிடைக்கும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு இருக்கிறதுனால நல்லபடியாக வந்து வேலையை செய்ய முடியும். குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட ஏதாவது ஒரு வகையில் வாக்குவாதங்கள் எல்லாம் ஏற்படும். ஸோ முடிந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போங்க. அதுவும் குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். சின்னதாக மனஸ்தாபங்கள் கூட ஏற்படும். அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரத்தை உடைய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சகோதரர்களிடம் இருந்து வந்த கருத்துகள் அப்படின்றது மாறுபட்டு இருக்கும். ஸோ இந்த கருத்து வேற்றுமைகளை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து சரி பார்க்கணும். வெளியூர் போகிறீங்க, வெளிநாடு போகிறீங்க அப்படின்னா இது போன்ற பயணங்கள் எல்லாம் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் தாராளமாக வந்து போகலாங்க. வாய்ப்பு கிடைக்கும். அடுத்தவங்கள்ட்ட பேசும் பொழுது யாரை பற்றியும் நீங்கள் விமர்சிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் நல்லதே பேசினாலும் அது தவறுதலாக போய் முடிவடையும். ஸோ இருப்பதை கொண்டு சிறப்பாக வாழ முயற்சி செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும். பண வரவழையும் இந்த மாதம் உங்களுக்கு நிறைய தாமதங்கள் இருக்குது. ஸோ இருக்கக்கூடிய பணத்தை சரியான முறையில் சிக்கனமாக செலவு செய்யுங்க. பரமான செலவுகளை எல்லாம் குறைத்துட்டு தேவையான அளவுக்கு மட்டும் நீங்கள் செலவுகள் செய்வது அவசியமானது. குறிப்பாக அத்தியாவசிய செலவுகளை மட்டும் செய்யுங்க. இதன் மூலமாக உங்களால் பணத்தை வந்து மிச்சப்படுத்த முடியும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். ஸோ சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசி அன்பர்களே, இந்த மாதம் கல்வியில் பின்தங்கிய நிலையில் இருந்தீங்க அப்படின்னா அதில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. இருப்பினும் கூட ஒரு சில அன்பர்கள் எல்லாம் கவனமாக வந்து இருக்கணும். கூடுதல் கவனமாக இருக்கணும். நேரங்கள் ஒதுக்கி படிக்கிறது இதெல்லாமே உங்களுக்கு ரொம்பவே முக்கியமானது. ஸோ இது போன்ற விஷயங்களில் அதிக கவனம் வந்து செலுத்துங்க. குறிப்பாக காரிய தடைகள், தாமதம், வீண் அலைச்சல் இது எல்லாமே வந்து இந்த காலகட்டங்களில் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கடந்து வரத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். எதுலேயுமே வந்து கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் மாற்றங்களை வந்து நீங்கள் பார்க்கலாம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா கன்னிராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாதம் எல்லா வகையிலுமே கவனத்தோடு வந்து இருக்கணும் அப்படின்னு தாங்க அறிவுறுத்தப்படுது. ஸோ கிரக மாற்றங்களுக்கு ஏற்ப உங்களுக்கு பலன்களும் ஒரு சில இடங்களில் வந்து வித்தியாசப்படும். இருப்பினும் கூட எல்லா விஷயத்திலுமே நீங்கள் ஓரளவுக்கு வந்து சமாளிக்கக்கூடிய திறமையோடு செயல்பட்டீங்க அப்படின்னாலே போதும். பொதுவாகவே கன்னிராசி அன்பர்கள் புதனை வந்து ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடியவங்க, புத்திக்காரகனாக இருக்கக்கூடியவங்க. ஸோ புத்திசாலித்தனத்தால் மட்டுமே முன்னேறணும் அப்படின்ற அளவுக்கு கொள்கையோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதத்தில் சுப செலவுகள் பார்த்திங்கனாலும் அதிகமாக இருக்கும். முடிந்த அளவுக்கு உங்களுடைய தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்வதற்காக செலவுகள் செய்யுங்க. அதான் உங்களால் எல்லா வகையில் இருந்துமே மீண்டு வர முடியும். இருப்பினும் கூட இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்கு நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் கோவில்களுக்கு வந்து போயிட்டு வாங்க. இதனால் எல்லா காரியங்களும் உங்களுக்கு தங்கு தடை இல்லாமல் வந்து நடக்க ஆரம்பிக்கும். இந்த மாதம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக எண்ணிலடங்காத நன்மைகளானது ஏற்படுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.
நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய ஆன்மீகம் சார்ந்த எளிமையான பரிகாரங்களை செய்வதால் நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். இந்த மாதம் உங்களுடைய அதிர்ஷ்டகரமான தினங்களாக ஜனவரி மாதம் 17 மற்றும் 18 ஆகிய 2 நாட்கள் இருக்குங்க. ஸோ இந்த 2 நாட்களுமே உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும். ஸோ இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் கன்னிராசி நண்பர்களாகிய நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் அனைத்தும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் தினம்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தாங்க இருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க, அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.